2 பேர் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருளுங்கள், ஆறுதல் அடைங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவுள்ள மனுஷனாலோ அதில் நற்சீர் நீடித்திருக்கும். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரம்பா. மகத்துவமுள்ள ராஜனே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் ஆண்டு சமூகத்தில் வார்த்தையை தியானிக்கிறவங்கள வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் இப்படி வசனத்தால் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர், இதோ உடைய பிள்ளைகளை, வசனத்தை கேட்குற பிள்ளைகளை, இப்போதும் வசனம் சொல்கிற அடிமையை உடைய கிருபையை நிரப்புங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் வழிநடத்துகிற நல்ல ஒரு ஆசிரியராய் நடத்த எங்களை நடத்தும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இது நிமித்தமாக நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு அநேகருக்கு சாட்சிகளை வாழ உதவி செய்யும். கர்த்தர் கூடரும் மீட்பர் இயேசுநாதர் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பவுல் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம இந்த வருஷத்தில் வாக்காய் பெற்றிருக்கிறோம். இந்த வாக்கின்படி கர்த்ததாமே தொடர்ந்து நம்மை கூடவே இருந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது ஒவ்வொரு நன்மையும் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் ஆண்டவர் கூட இருக்கணும்னா என்னென்ன காரியம் நம்ம செய்யன்னு சொல்லி வேதத்தில் இந்த 2 கொரிந்தியர் 13:11 முற்பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா. அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த வார்த்தை குறித்து புது வருஷத்தன்னைக்கு நம்ம தியானித்தோம். இந்த சந்தோஷம் எங்கே பெற்றுக்கொள்கிறோம், எதில் பெற்றுக்கொள்கிறோம்னா அவருடைய ஆலயத்தில், அவருடைய வார்த்தையில், அவரில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது, சந்தோஷமாக இருக்கிற பொழுது கர்த்தர் நம்ம நிச்சயமாக கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. துக்கமோ அழுகையோ அல்லது புலம்பலோ நம்மகிட்ட காணப்படுகிற பொழுது அந்த புலம்பல் என்ன சொன்னீங்கன்னா தேவனை விட்டு நம்ம தூரப்படுத்திடும். இந்த அழுகை நம்ம தேவனை விட்டு தூரப்படுத்திடும். நம்ம ஆண்டோட்டு போய் அழுகிறது வேறு, நம்ம கவலை நினச்சி நம்ம கண்ணீர் பிடிச்சி நம்மளாக அழுகிறது வேறு. நம்மளாக கவலை நினச்சி அழுதுகிட்டே இருந்தால் துக்கம் இருக்கும், பாரம் இருக்கும். அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் ஆண்டு நம்ம கூட இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம கவலையும் பாரத்தையும் பெருசாக நினைக்கிறனால, இந்த கவலையும் பாரங்களை தூக்கி அமுக்கிறனால அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கும். இந்த கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அதனால சந்தோஷமாக இருந்தோம்னா கர்த்தர் கூட இருப்பார். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவருடைய ஆலயம், அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை, அவர், இதுதான் நம்ம சந்தோஷத்தை கொடுக்குற காரியம். அந்த சந்தோஷம் நம்ம நினைச்சிருக்கோம்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம தியானித்தோம். இந்த 2வது நாள் கூட அடுத்த வார்த்தை சொல்கிறது நற்சீர் பொருந்துங்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணுமா, நற்சீர் பொருந்தணுமா. அதுக்கு தான் நம்ம நீதிமொழியின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தோம். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் நம்ம தேசத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த பிரிக்கிற டிபார்ட்மெண்ட்டில் மக்கள் தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சால் தண்டிக்கப்படணும், தப்பு செய்யாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக டிபார்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதிகாரிகள், அதுக்கடுத்து அதில் இருக்க வேலைக்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்போது சொத்து ரொம்ப கூடுதல் லட்சத்தை அதுக்கு ஒரு அமலாக்க பிரிவுன்னு சொல்லி ஒரு காரியம், ஒரு பிரிவு இருக்குது, ஒரு துறை. அதுக்கடுத்து ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறைன்னு சொல்லி அது ஒரு துறை இருக்குது. ஒருத்தன் திருடிட்டான், ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னா அதுக்கு ஒரு காவல்துறை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த துறைகளை பூரா கவனித்து பாருங்கள். எல்லையில் எவனும் ஒருத்தன் உள்ளே வரக்கூடாதுக்காண்டி எல்லை பாதுகாப்பு படை இருக்குது. இது எல்லாமே வசனம் சொல்லுது. தேசத்தின் ஜனங்கள் பாவம் அதிகமாக இருக்கனால தான் அதிகாரிகளும் அநேகர் இருக்கிறாங்க. பாவமே இல்லாட்டா அது தடுக்கிறதுக்கு அதிகாரிகளே தேவையே இல்லை.
நல்லா கவனிச்சு பாருங்க. பாவமே இல்லாத பட்சத்தில் அங்கே காவல்துறை தேவையில்லை, அங்கே கண்காணிப்புத்துறை தேவையில்லை, அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை தேவையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுது, அதான் முக்கியமான வார்த்தை. அறிவும் புத்தியும் உள்ள புத்தியும் அறிவுள்ள மனுஷனாலே அந்த பட்டணத்தின், அந்த தேசத்தின், அந்த சபையின் நற்சீர் நீடித்திருக்கும். நல்ல சீர் நீடித்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எப்படி வச்சுங்க, திரும்பமாக நம்ம வசனத்துக்கு வாங்க. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமானத்துக்கு காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவ சமூகத்தில் ஆணுடைய பிள்ளைகள் சீர் பொருந்தாத பட்சத்தில் அல்லது நற்சீர் பொருந்தாத பட்சத்தில் தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார். சீர் பொருந்தினா தான் தேவன் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமாங்க? 4:13 தானே? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு போதும். ஆண்டவர் 5 வகையான ஊழியங்களை தந்ததின் நோக்கம் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். நல்லா கவனிச்சு கேளுங்க. பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் தேவ சபையில் இருக்கிறார்கள். அப்போது இவங்க பரிசுத்தவான்கள் ஆகிட்டாங்க. கொரிந்தியில் வாசிக்கிற பொழுது நம்ம பலவிதமான பாவங்கள் இருந்தோம், நம்மளை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால, அவருடைய நாமத்தினால, அவருடைய ஆவியினால் நம்மளை நினைச்சிருக்க, அவருடைய வார்த்தையினால் நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்கிறார். இப்போ நம்ம யார்? பரிசுத்தவான்கள். இப்போ பரிசுத்தவான்கள் திரும்ப எங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க? பின்மாற்றத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நான் பரலோகம் போயிரு நினைக்கிறாங்க. அது முதல்ல அப்படி நினைப்பாங்க. நாளாக நாளாக இந்த ரட்சிப்பில் நினச்சிருக்காம கொஞ்சம் கொஞ்சம் உலகத்துக்குள்ளே போகிறவங்க பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். காரணம், உள்ளே வந்தவங்க திரும்ப நினச்சினாங்கன்னா உலகத்தை பார்க்குறாங்க, உலகத்தை நேசிக்கிறாங்க, உலகத்தை விரும்புகிறாங்க, பாவத்துக்கு நேரம் போயிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க பரலோகத்தை அடைவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக போய்விடுது. இப்போது வசனம் சொல்லுது, இந்த பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட இயேசு ரத்தினால் கழுவப்பட்ட இயேசு நாமத்தினால சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், இவங்க என்ன சொன்னால் சீர் பொருந்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவங்க சீர் பொருந்த வேண்டும். அதனோட வசனம் சொல்லுது நற்சீர் பொருந்த வேண்டும். இப்போ திரும்ப 28:2 வாங்க. அறிவும் புத்தியும் உள்ள மனுஷனாலே அது நற்சீர் நீடித்திருக்கும். அப்போ தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு மனுஷன் அறிவு புத்தியோடு இருக்கிறதுனால அந்த பட்டணத்துடைய நற்சீர் என்னச்சுன்னா நீடித்து காணப்படுது. அந்த தேசத்துடைய நற்சீர், அந்த சபையுடைய நற்சீர் நீடித்து காணப்படுது. அப்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நற்சீர் பொருந்தினவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ சீர்கட்டு போன குமார்த்திகளாகவோ குமாரலாகவோ நாம் இருக்கவே கூடாது. நாம் சீராய் வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்த, அதில் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவர், நிலை நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசோர் காத்திருக்க தேவ பிள்ளைகள் சீர்படணும். நம்ம எந்த காரியத்தில் சீர் இல்லையோ, சரி இல்லையோ, எந்த காரியத்தில் நாம் இன்னும் இடறிக்கிட்டே இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த காரியத்தை சீர்படுத்தணும். இதை கர்த்தர் இதனால் நமக்கு வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். சீர்படலாம் கண்டிப்பாக சீர்பட்டே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் புத்தி அறியுமாக நடந்தால் அந்த மனுஷன் நிமித்தமாக அந்த நாட்டுடைய, அந்த தேசத்துடைய, அந்த சபையுடைய, அந்த பட்டணத்துடைய சீர் நற்சீர் நீடித்திருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 2:6. தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்.
கர்த்தர் எதை தர்றாராம்? ஞானத்தை தர்றார். அவர் வாயிலிருந்து அறிவு வரும், புத்தி வரும். இப்போ 28:2 2:6 நீங்கள் நல்லா இணைச்சி பாருங்கள். எங்கே ஒரு மனுஷன் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறானோ, பெற்றுக்கொள்ளிய மனுஷனுக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அறிவும் புத்தியும் வந்து சேரும். ஆமென். அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாளில் நாம் நற்சீர் பொருந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறிவும் வேணும், புத்தியும் வேணும். கர்த்தர் இதை உடையவர்கள் வழி விலகி போனவர்களை திருப்பினார்கள். அறிவும் புத்தி உடையவர்கள் தான் வழி விலகி போனவர்களை திருப்பினார்கள், அதாவது சீர் பொருந்த பண்ணினார்கள். நம்மையும் கர்த்தர் இந்த நாளில் அவரே அவருடைய வசனத்தின் மூலம் நம்மை சீர் பொருந்த பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருமையான பக்தன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி கானான் யாத்திரை நடத்திட்டு வரும்போது ஆண்டவர் 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனை கொடுக்கிறார். அந்த 10 கற்பனை பிரதான கற்பனையும் அவருக்கு குறித்த கற்பனையில் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது நல்ல ஒரு பிரதானமான ஒரு கற்பனை. விக்கிரத்தை உண்டாகக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது. 2 கற்பனை முக்கியமான ஒரு கற்பனை. என்னன்னு உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், வேண்டவே வேணான்ட்டார். இப்போ அந்த 2 கற்பனை பிரதானமான கற்பனை. 2 கற்பனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவங்க சொன்னாங்க, மோசே தேவன் எங்கள்கிட்ட பேசினா எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் நீ பேசிட்டு என்னென்னு சொல்கிறத கேட்டுகிட்டே வந்து எங்கள்கிட்ட சொல்லுறாங்க. அப்போ ஆண்டர் பேசுனது ஜனங்களும் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து ஆண்டர் மோசேட்ட தனிப்பட்ட முறையில் சொல்கிறார். 23ஆம் அதிகாரத்தில் உங்களை நடத்தி செல்ல என் தூதனானவர் உங்களுக்கு முன்பாக 23ஆவது யாத்திரா 23ஆவது இடத்துல என் தூதனானவர் உனக்கு முன்பாக 20 சேர்க்கிறதுக்கும் அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. 23 வாசிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இப்போ கர்த்தருடைய தூதனானவர்னா அது தேவன் தான். அதுக்கடுத்து அவரே சொல்கிறார், நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இப்போது தேவனும் கிரியேசிரா, தேவ தூதனானது இயேசுவும் கிரியேசிரா. இப்போது யார் கூட இருக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் இயேசுவே கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது வரைக்கும் நல்ல காரியங்களை பார்த்துங்க. வாக்குத்தத்தம் கற்பனைகளை கொடுத்தார். இப்போ தனிப்பட்டவர்களை மோசேட்டு சொல்கிறார், கூட நடத்தி கொண்டு போவார், கூட இருப்பேன், இது வாக்கு பண்ணிட்டார். அடுத்தபடியாக நடந்த காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மோசே 40 நாள் மலையில் இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் மோசை இல்லை, மோசை என்னாச்சுன்னு தெரியல, அதனால எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு ஆரோன்ட்ட போய் நினச்சிட்டாங்க. நகையெல்லாம் கழட்டி கொடுத்து ஒரு விக்கிரகத்தை கன்றுக்குட்டி செஞ்சு அதை வழிபட தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மோசை இறங்கி வராரு, அங்கே கன்றுக்குட்டி செஞ்சு யாத்திராமம் 32ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6 வரைக்கும் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாகி போச்சு ஜனங்களுடைய வழிபாடுகள். இப்போ தான் 40 நாளைக்கு முன்னாடி தான் ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், ஆண்டவர் பேசினா எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது, பாவம் எங்களுக்கு நாங்கள் செத்து போயிடுவோம், பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. 40 நாள் கூட ஆகலை, மோசை இறங்கி வரைக்கும் 40 நாள். அது 40 நாளுக்கு முன்னாடியே வந்துச்சுனாங்க விக்கிரங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தேவன் பேசுகிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி சமூகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். போதும், நான் உங்களோடு செல்ல மாட்டேங்கிறார். அப்படின்னா கூட இருக்க மாட்டேன்னு அர்த்தம். 23ஆம் அதிகாரத்தில் கூட இருப்பேன், எதிரிகளை நான் அதம் பண்ணி சொன்ன ஆண்டவர் இப்போ நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்றார். காரணம் என்ன? 32ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம்.
ஆரோன் மூலம் இந்த ஜனங்கள் ஒரு விக்கிரகத்தை செய்ய வச்சு விக்கிரக வழிபாடு செஞ்சு நிமித்தமாக வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவங்க சீர்கெட்டு போனாங்க, வழியை விட்டுட்டாங்க, பக்தியை விட்டுட்டாங்க, பரிசுத்த வாழ்க்கை விட்டுட்டாங்க, தேவ பயத்தை விட்டுட்டாங்க, தேவனையே விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, இனி உங்களோட என்ன செய்ய மாட்டேன், நான் செல்ல மாட்டேன், வரமாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், உங்களோட வரவே மாட்டேன் அப்படி சொல்லி காத்துக்க தேவ பிள்ளைகளே. நாம் எந்த நேரத்தில் எப்படி விஷயத்தில் தவறுகிறோமோ அப்படி தவறுகிற நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசர் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் பயபக்தியோடு ஆராதனை செஞ்சு ஆண்டுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ்கிற பொழுது வானத்தை உண்டாகின கர்த்தர் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆனால் நான் எப்போ எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல உட்காரனோ, தேவனுக்கு பிரியமில்லாத பேசுகிறனோ, தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்யணும், அப்போ என் தேவன் என் கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் தான் வாக்கு பண்ணிட்டார்ல, கூடவே வாக்கு பண்ணிட்டார்ல, கூட இருப்பார். எப்போ கூட இருப்பார்? அதுக்கு தான் வசனம் வாசித்தோம். கடைசியாக என் சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது இந்த காரியங்களை நீங்கள் செய்ய, அப்பொழுது தான் கர்த்தர் கூட இருப்பார். இந்த கானான் பிரயாணத்தில் முடிவு வரைந்தும் கர்த்தர் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணார். எதிரிகளை அதம் பண்ணி எதிரியுடைய தேசத்தை உனக்கு சுதந்திரமாக தருவேன் வாக்கு பண்ணி கூடவே இருக்க சொன்ன ஆண்டவர் இப்போ நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போது திரும்பமாக எப்படி கூட வந்தார்? திரும்பமாக எப்படி இவர் கூட வந்தார்? இதுதான் முக்கியமான கேள்வி. அதான் வாசித்தோம். 28:2 சொல்லுது, புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனால் அதன் நற்சீர் நீடித்திருக்கும். இந்த புத்தியும் அறிவுள்ள மனுஷன் என்ன செய்யனா, தேவனுடைய சமூகத்தில் திறப்பின் வாயில் நிற்கிறான், ஜெபிக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளையிலே, இந்த தேவநாயக்கத்திலே சொல்ல எங்கே ஜெபம் இருக்குதோ அங்கே தான் நற்சீர் இருக்கும். நாம் ஜெபம் இல்லாட்டா நம்ம நற்சீர் பொருந்தவே முடியாது. அநேகர் இன்னைக்கு உபதேசம் வளர்ந்து எப்படி தெரியுமா? சில உபதேசங்களில் உனக்குரிய நிலைமை தான் ஆண்டுக்கு தெரியுமில்ல, நீ ஏன் ஜெபிக்கிற, நீ ஏன் முழங்கால் போடுற, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற, நீ ஏன் அழுது ஆண்டுகிட்ட மன்ற ஜெபிக்கிற ஆவி இல்லாமல் போயிட்டு இந்த கடைசி காலங்களில் வாழ்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ஆண்டு சொல்கிற காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானம் நடந்துக்கணும். அறிவும் புத்தியுள்ள மனுஷன் தேவனை ஜனங்கள் விட்டு விலகிட்டாங்க. இப்போ தேவன்கிட்ட போய் மன்றாடினா தான் பிழைக்க முடியும். தேவன்கிட்ட போய் திறப்பின் வாழில் நின்னா தான் நாம் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மோசே பக்தன் தேவனுடைய சமுத்திரம் என்ன சொன்னால் மன்றாடுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசையுடைய இந்த புத்தியும் அறிவுமான காரியங்கள் தான் 33 அதிகாரத்தில் யாத்திராமத்தில் 12 வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னேன். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உன்னை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போ. அப்படி ஜெபத்தை பாருங்க. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னாடி செல்லணும். அடுத்தபடி அவன் சொல்கிறான் பாருங்க, நீர் எங்களோட வருவதினால் அல்லவா, நீர் எங்களோட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூட நீங்கள் வராட்டா நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சமூகம் வராட்டா நாங்கள் போக மாட்டோம். எங்கள் அனுப்பாதீங்க. நாங்கள் எதனால விசேஷித்தவர்கள்? பக்தன் பாடினார் பார்த்தீங்களா, நான் எதனால் விசேஷித்தவன்? என்னோடு வருவதினால்.
தேவன் என்னோடு வருதினால், தேவன் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்ற பாருங்க, நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. தேவ சமூகத்தில் இந்த கர்த்தர் கூடவே இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னா, அறிவும் புத்தியும் உள்ள மோசே பக்தன் தேவனி சமூகத்தில் ஜெபிக்கிறான். இப்போ ஆண்டவர் பதில் சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன். தேவ சமூகத்தில் மன்றாடுறான், மன்னிப்பு கேட்குறான், ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். ஆண்டு சமூகத்தில் ஆண்டு சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லி வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறான். அதுக்கடுத்து உங்கள் சமூகம் முன் செல்ல ஆண்டவரே, நீங்கள் கூட இல்லாட்டா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் கூட வந்தால் தான் நாங்கள் இந்த பூமியில் விசேஷித்த ஜனங்களாக இருப்போம். நீங்கள் கூட வரணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டுக்கொண்டதுபடி நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் அவனுடைய வார்த்தை சொல்லுது, நற்சீர் பொருந்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ அந்த ஜனங்கள் விழுந்து போன ஜனங்கள் அவர்களா நற்சீர் பொருந்தவே முடியாது. அவங்கள நற்சீர் பொருந்திருக்கு அறிவும் புத்தியும் உள்ள ஒரு மனுஷன் இந்த மோசே. இன்னைக்கு கர்த்தர் தேவ சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகளை பார்த்து, மோசே அன்னைக்கு ஜெபித்தார், முடித்தார். அந்த மோசே இப்போ விண்ணுலகம் செஞ்சுட்டார். ஆனால் இன்னைக்கு பரிந்து பேசுகிற யார்? இயேசு. இன்னைக்கு பரிந்து பேச வேண்டியவர்கள் யார்? நான் தான். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பம் நற்சீர் பொருந்தணுமா? முதல்ல நான் நற்சீர் பொருந்தணுமா? நான் ஜெபிக்கணும், எனக்காக ஜெபிக்கணும் இருக்கணும். அதுக்கடுத்து என் குடும்பத்துக்காக நான் நற்சீருக்காக நினைச்சணும், ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் இந்த 2025 ஆண்டு நம்ம துவங்கிட்டோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இன்னும் பாரம்பரியத்துக்குள்ள நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் கிடக்கிறாங்க? பாவத்துக்குள்ள எத்தனை பேர் கிடக்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் எத்தனை பேர் கிடக்கிறாங்க? அத்தனை பேரை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வரும். என் கூட பிறந்தவங்க நரத்துக்கு போயிடலாமா? இனி பெற்றோர் நரத்துக்கு போயிடலாமா? கவனிக்கிறீங்களா? என் சகோதர சகோதரி நரத்துக்கு போயிடலாமா? நான் மட்டும் பரலோகத்தில் சந்தோஷப்படணுமா? வேண்டாம். ஐஸ்வர்யவன் ஒருத்தன் பாதாளத்தை கடந்துட்டு கூட பிறந்தவங்களுக்காக பரிதவிச்சான். பாதாளத்தில் போய் பரிதவிச்சு ஒரு புண்ணியம் கிடையாது. இங்கே இருக்கும்போது பரிதவிச்சோம்னா நிச்சயம் ஒரு பலன் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. இந்த பரிதவிப்பு மோசையை போல, ஆண்டவரே இது உம்முடைய ஜனம், இது உம்முடைய ஜாதி, இது நீர் தெரிந்து கொண்ட ஜனம், இப்படி சொல்லி உரிமை பாராட்டுங்க. என்னை தெரிந்துக்கிட்டீங்களா ஆண்டவரே? எனக்கா ரத்தம் சிந்தின ஆண்டவரே? என் கணவனுக்காக நீங்கள் ரத்தம் சிந்திருக்கீங்க, என் மனைவிக்கான ரத்தம் சிந்திருக்கீங்க, என் பிள்ளைகளுக்கான ரத்தம் சிந்திருக்கீங்க. அதனால இது உங்கள் ஜனம் ஆண்டவரே, இது உங்கள் குடும்பம் ஆண்டவரே. உங்கள் குடும்பத்தை மீட்காம நீங்கள் யார் ஆண்டவரை மீட்பீங்க? என் குடும்பத்தை மீளுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை முழு குடும்பம் ரட்சித்து சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே, பல்லவத்துக்கு பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டு சொல் மன்றாடி கேட்க, அழுதுங்க, புலம்புங்க, கண்ணின் கருவிழி சும்மா இருக்க விடாதீங்க. தேவன் சொல் மன்றாடி கேட்க, கர்த்தர் நிச்சயமாய் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே பாணியை பின்பற்றின மோசைக்கு அடுத்து வந்த யோசுவா செய்த காரியத்தை பாருங்க. ஆண்டு சமூகத்தில் எரிகோவை பிடிச்சிட்டாங்க. எரிகோ பலத்த சுற்றுப்புறமுள்ள கோட்டை உள்ள நகரம். அதை பிடிச்சு தகர்த்து எல்லாத்தையும் விக்கிரகம் பண்ணி எரிகோ தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. அடுத்து பக்கத்தில் ஆயி அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்குது. அது சின்ன பட்டணம், அதை சோதரிக்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லோரும் போக வேண்டாம், 3000 பேர் போனால் போதும் அப்படின்னு சொல்லி 3000 பேர் போகிறாங்க. போனால் 36 பேர் வெட்டுண்டு செத்துட்டாங்க. 36 பேர் அங்கே என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு போனார்கள். கவனிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவா கண்ணீர் வடிக்கிறான், கதறான், அழுகிறான், கூக்குரல் போடுறான். ஆண்டவரே, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன நிம்மதியாக இருந்துட்டால் நல்லா இருந்திருக்குமே. இப்போது நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து கானானியர் எங்களை இப்போ அடிச்சிட்டாங்களே, இனி உம்முடைய நாம மகிமைக்கு, உம்முடைய நாம கீர்த்திக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அழுகிறான், புலம்புறான். கர்த்தர் பேசுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள். களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். நல்லா கவனிச்சு பாருங்க. மோசேயிட்டிருந்து உடன் ஊழியராயிருந்து மோசே நடத்தும் போதே ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சம் நடத்திட்டு வந்தவர் யோசுவா. இப்போ யோசுவா தலைவராயிட்டாரு. யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி மோசே கூட இருந்தது போலே எப்படி இருந்தனோ அப்படியே உன் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்க வரைக்கும் ஒருத்தர் உன் கூட எதிர்த்து நிற்க மாட்டான். உன்னை விட்டு வழங்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன ஆண்டவர் 9ஆம் வசனம் சொல்கிறார். 1:9 சொல்கிறாரு. யோசுவா 1:9. பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெங்கும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகிற இடம் எல்லா இடத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போ இவர் தான் சொல்றாரு 7:12 சொல்றாரு, உங்க கூட இருக்க மாட்டேன். அங்க சொன்னார் பார்த்தீங்களா, உங்க முன்னாடி செல்ல மாட்டேன். இங்க சொல்றாரு உங்க கூட நான் இருக்க மாட்டேன். காரணம் என்ன? தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க கரெக்டாக கீழ்ப்படி தேவசம் காத்திருக்கு. தேவ பிள்ளையில என்ன செஞ்சிட்டாங்க? ஒரே ஒரு மனுஷன் ஆகான் சொல்லப்படுதுன்னு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் என்ன செஞ்சிட்டானா, எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணம், சாபம் நிறைந்த பட்டணம், அதில் இருக்கிற பொண்ணு வெள்ளி ஒரு சால்வை இந்த 3 எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். எல்லாரும் கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. எல்லாரும் கற்பனை கீழ்ப்படி எதையுமே என்ன செய்யல, அவங்க சொந்தத்துக்கு எடுத்துக்கல. இவன் ஒருத்த மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டான். நல்லா கவனிச்சுக்கலுங்க. இவன் ஒருத்த நிமித்தமாக 36 பேர் வெட்டுண்டார்கள். தேசத்து ஜனங்கள் அனைவரும் பின்வாங்கி ஓடி போயிட்டாங்க. சின்ன பட்டணத்துக்கு பெரிய படை பயந்துருச்சு. பாசானி ராஜாவாகிய ஓகு, சீகோன் ராஜாவாகிய ரெண்டு ராஜாக்களை பலத்த ராஜாக்கள் நினைச்சாங்க. பலத்த அதாவது யானாக்கின் புத்திரர் நினைச்சினாங்க, வெற்றி கொண்டாங்க. இந்த 2 பேரும் வெற்றி கொள்றப்போ சர்வசாதாரண முறியடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் ஆயி பட்டணத்தில் சின்ன பட்டணத்தில் முறியடிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. காரணம் என்ன? இவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால, ஒரு மனுஷனை கீழ்ப்படியாமல் போனதுனால. தேவசம் காத்துக்கு தேவ பிள்ளையில வசனம் சொல்லுது. பிரசங்கின் புஸ்தகம் 9:18 நல்லா கவனிச்சுக்கலுங்க. பிரசங்கி 9:18 நல்லது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாவியான ஒருத்தன், ஒரே ஒருத்தன் பதில் என்ன சொல்லிருக்கு? ரொம்ப மிகுந்த நன்மைகளை கெடுத்து போட்டுருவானா. கர்த்தருக்கு சோறும் எப்படி ஒரு 10 லிட்டரு பாலுக்கு ஒரு 5 மில்லி தயிர் போதும், எல்லாத்தையும் என்ன புளிக்க வச்சிரும். ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு ஒரு ஆகான் போதும். ஒரு ஆகான் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை என்ன செஞ்சிட்டான்? பின்வாங்கி ஓட வச்சுட்டா. 36 பேரை வெட்ட வச்சுட்டான். இவன் ஒருத்த செஞ்ச காரியம். தேவசர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் வசனம் சொல்லுது, ஞானத்தில் அறிவில் பேர் பெற்ற மனுஷன்தான் சொற்பமதீனம். நம்ம ஆவிக்கிற வாழ்வில் ஆவின் கனி 9 இருக்கும். இந்த 9 ஆவிக்கிற கனி இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த 9 ஆவிக்கிற கனியும் இந்த பாவம் தூக்கி அடிச்சிடும். நாம் வாழ்நாள் முழுதும் காத்து வந்த நற்பெயர் ஒரு நாளில் தப்பு பண்ணிட்டோம்னா அத்தனை தூக்கி சாப்பிட்ரும். அவனாய எப்படி
அந்த விசுவாசியா இப்படி இவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்களே, இவ்வளவு ஆலயத்துக்கு போவாங்களே, இவ்வளவா இருப்பாங்களே, இவங்களா இப்படி? ஜாக்கிரதை. பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மை என்ன செய்வான்? கெடுத்து போட்டுருவான். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அறிவும் புத்தியுமாக இருந்து தேவசம்ல ஜெபிக்கணும். இப்போ ஆண்டு சமூகத்தில் யோசுவா ஜெபிக்கிறார். ஆண்டு சமூகத்தில் யோசுவா ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தினால தான் இது நடந்துச்சு. இந்த காரியத்தை நீ உன்னை விட்டு ஜனங்களை விட்டு நீ அகற்றாவிட்டால் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். வாக்கு பண்ணவர் தானே. 1:9 கூடவே இப்படி தானே சொன்னார். 1:5 உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொன்னார்ல, கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல. ஏன் இப்போ கைவிட்டார்? இந்த கர்த்தர் வாக்கு கொடுப்பார். ஆனால் வாக்குக்கு விரோதமாக எப்போ நம்ம செயல்படுறோமோ வாக்கு நிறைவேற்ற மாட்டார். நீங்கள் வாக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி பாவத்தையும் செஞ்சுட்டு வாக்கு அறிக்கை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நிறைவேறாது. பாவத்தை செய்யாமல் இருந்து நீங்கள் பரிசுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாக்குத்தத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இல்லாத பட்சத்தில் வாக்குத்தத்தை நிறைவேறாது. இந்த இடத்துல எவ்வளவு பரிசுத்தவான் யோசுவா. நீங்கள் வேதத்தில் ரிமார்க் இல்லாத மனுஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதில் ஒரு மனுஷன் யோசுவா. அல்லேலூயா. ஏன்னா பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தில் 2 காரியத்தில் வச்சுருவாங்க, விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த யோசுவா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ரிமார்க்கே இல்லாமல் நடந்தது. இந்த தானியேலும் அப்படித்தான் வாழ்க்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கும் பாருங்க. கூடவே இப்படி சொன்ன ஆண்டவர் இனி உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்ன மாத்திரத்தை எப்படி தகச்சு போயிருப்பான். ஆண்டவர் மன்றாடுறான், செபிக்கிறான், கூக்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன செய்யப்போ? கோத்திரமாக கூப்பிடு, அதில் குடும்பமாக கூப்பிடு, அதில் ஒவ்வொரு மனுஷனாக கூப்பிடு. எவன் தப்பு செஞ்சான் பாரு, அவனை நீ என்ன செஞ்சிரு? சுட்டு எரிச்சு போடுன்றான். ஸ்தோத்திரம். எந்த பாவம் நம்மகிட்ட காணப்படுதோ அந்த பாவத்தை நம்ம நிக்கிரகம் பண்ணாட்டா அது வரைக்கும் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாது. நீங்கள் கர்த்தர் கூட இருப்பான்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கீங்க. கர்த்தர் கூட இருந்தீங்கன்னா நான் நற்சீர் பொருந்தணும். என்னிலே காணப்படுகிறதானே எந்த பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறதோ, தேவனுக்கு பிடிக்கலையோ, அந்த காரியத்தை நான் என்னை விட்டு அகற்ற விட்டா என் தேவன் என் கூட இருக்கவே மாட்டா. இங்கே பாருங்கள், இந்த வருஷத்தில் சாதாரண காரியத்தை ஆண்டு சொல்லலை, கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இவர் கூடவே இருக்குன்னா நம்ம சாதாரண இடத்துக்கு போயிட முடியாது. எந்த நிமிஷத்திலும் உங்கள் சிந்தையில் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் அங்கேருந்து இல்லை, இங்கேருந்து கூட இருந்து என்னை கண்காணிக்கிறார். அல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கு தேவன் சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் இப்போ தூரத்திற்கு மாத்திரமல்ல சமீபத்திற்கு மாத்திரமல்ல கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குப்படி ஆண்டவர் கூடவே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பாவம் இல்லாத பரிசுத்த ஜீவிதத்தை நான் நினைச்சனும் செய்து கொண்டே வர வேண்டும். என் காரணம் கொண்டும் பாவம் இருக்கக்கூடாது. இப்போ நடந்த காரியம் என்னது? ஆகான விசாரித்தாங்க. ஆகான் கேட்க உள்ளதப்புறம் சொல்லிட்டான். சால்வை இருக்குது, பொன்பாலை இருக்குது, அதுக்கு கீழே வெள்ளியை புதைச்சி வச்சுருக்கேன், என் வீட்டு கூடாரத்துக்குள்ளே இருக்குன்ட்டான். இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த பொருளையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டு அனைத்தையும் 7வது வாஸ்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது. இல்லை கடைசி இந்த அவனை சுட்டரிக்கிற காரியத்தை மட்டும் வாசிப்போம். அதாவது 24 வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரோடு எல்லாரோடு கூட செராயின் புத்திராகிய ஆகானையும் அந்த வெள்ளியும் சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரத்தையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பையன் தேவ சமூகத்தில் தப்பிச்சதில் பிள்ளைகள் அனைவரும், பொம்பளை பிள்ளைகள் அனைவரையும் இன்னுமா வசனம் சொல்ல பாருங்க, மாடு கழுதை ஆடு கூடாரம்
எல்லாத்தையும் ஆகோர் பள்ளத்தில் கொண்டு போய் வசனம் சொல்லுது, எங்களை கலங்க பண்ணினில இப்போ கர்த்தருடைய கலங்க பண்ணுவார். இஸ்ரவேல் எல்லாரும் முதல்ல என்ன செய்றாங்க, அது மேலே கல்லெறிறாங்க. ரெண்டாவது அவைகளை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சரீரம் கூட இருக்கக்கூடாது, கல்லெறிஞ்சா அப்படியும் நசிங் கிடக்கும். ஆனால் உன் சரீரம் இருக்கவும் கூடாது, சுட்டரிக்கப்பட்டு போ. தேவஸ்தம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருக்கு பிடிக்காத பாவங்களை, இந்த அசுத்தங்களை அகற்ற முடியுமோ அகற்றிட்டோம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமத்தில் அவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தபடியாக கடகடன வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்தவான் பவுலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இவர் தான் நமக்கு இந்த 13:12 குறித்து சொன்னார். அவர் 13:9 ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் உள்ளவருமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். இப்போ விண்ணப்பம் பண்ணின பவுல் தான் நிறுவத்தை முடிக்கும் போது சொல்றாரு, கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருக்கு, நற்சீர் பொருந்துகள். அப்போ நற்சீருக்காக இந்த பவுல் நினைச்சிருக்கிறாரு, ஜெபிச்சிருக்கிறார், ஏற்கனவே ஜெபிச்சிருக்கிறார். அப்போ புத்தியும் அறிவுள்ள மனுஷனாலே நற்சீர் நீடித்திருக்கும். இந்த பவுல் இந்த சபையாருக்கு, கொரிந்து சபையாருக்காக ஜெபிச்சிருக்கிறார். ஜெபிச்ச பவுல் இப்போ அவங்களுக்கு கடைசியாக கர்த்தருக்கு கூடயே இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் சீர் பொருந்துருங்க. அப்போ அந்த சபையில் என்னதான் இருந்திருக்குது, சீர்கட்டு கிடந்திருக்கு. இது என்னது, சபை. சபைனாவே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடியிருக்கிற இடம், பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற இடம், ஆராதிக்கிற கூட்டம், பரிசுத்தவான் கூடுகிற கூடுகை தான் சபை. இந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்குனீங்கன்னா, இப்போ கடகடன் வாசிப்போம் ஒரு சில காரியங்களை. 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. சகோதரரை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வசனத்தில் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும். இங்கே என்ன இருக்கக்கூடாதான், பிரிவினை இருக்கக்கூடாதான். சபையில் என்ன இருக்கக்கூடாது, இந்த கொரிந்து சபையில் பிரிவினை இருக்க போய்தான் பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பவுல் நிருபத்தை எழுதுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள், நமக்குள்ள எக்காரணம் கொண்டும் பேதங்கள் பிரிவினைகள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள, அதாவது நம்ம சபையெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா செய்தி வந்துருச்சுன்னா எல்லாரும் கலந்துக்கணும். அல்லேலூயா. இது ஒரு சொசைட்டியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு இனம், அந்த இனத்தில் மாத்திரம் சொந்த பந்தங்கள்லாம் கூடுவாங்க, இனத்தார் கூடுவாங்க. அப்படி இல்லை, சபையார் ஒரு வீட்டில் ஒரு துஷ்டி அல்லது ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன்னா சபையார் முதல்ல கூடி வரணும். அல்லேலூயா. அங்கே சபையார் இருக்கிறத உலகத்தார்க்க பார்க்கணும். இந்த ஒரு சாட்சி நமக்குள்ள விளங்கணும். பிரிவினை நமக்குள்ள இருக்கவே விடாது. அவர் இவர் அந்த இனம் இந்த இனம் அப்படி சொல்லி வேற்று பிரிவினை இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த பவுல் சீர் பொருந்துற காரியத்தை சொல்றார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கு உரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். ஆனால் இவங்க ஆவிக்குரியவர்கள் இன்னும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, மாம்சத்துக்கு உரியவர்களாகவே இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்ன காணப்படுங்கன்னா, 3ஆம் வசனத்தில் பொறாமை, வாக்குவாதம், உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். பக்தி மார்க்கமாக நடக்கல, தேவன் காண்பித்த ஜீவ மார்க்கமாக நடக்கல. இவங்க எப்படி மார்க்கம் நடக்கிறாங்களா, மனுஷ மார்க்கமாக நடக்கிறார்கள். இவங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்கள் இருக்கிறதுனால இப்படி நடக்கிறாங்க. இதையெல்லாம் சீர் பொருந்தணும். இதுக்காண்டி தான் கர்த்தருடைய சபையில் மன்றாடினார். கடைசி ஆசை வரை நீங்கள் நற்சீர் பொருந்துங்கன்னு சொல்லி என்ன சொன்னார், கர்த்தர் அப்போ தான் கூட இருப்பான்னு சொல்லி வாழ்த்துன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ளே ஸ்தோத்திர ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியம் இருக்குது.
பொல்லாத ஒரு காரியம் இருக்குது. இந்த காரியம் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் வாங்கணும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் வாங்கணும். இந்த காரியத்தில் ரொம்ப மோசமாட்டு ஆண்டு பிள்ளைகளே நர்சீர் பொருந்தணும். எந்த காரணத்தை கொண்டும் நர்சீர் பொருந்தினா தான் கர்த்தர் கூட இருப்பார். இப்போது உபச்சாரம் என்பது இதில் ஆவிக்கிற உபச்சாரம் ஒன்று உண்டு. என்னது? தேவ சமூகத்தில் விக்கிரக ஆராதனை என்பது அது ஒரு உபச்சாரம். மனுஷன் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை அவன் தகாத நடத்தினா அது ஒரு பாவம். இப்போது ஒரு வழிபாடு, நம்ம தேவ வழிபாடு இருக்குது, நமக்கு ஆவிக்கிற வழிபாடு, அது ஆண்டர் மாத்திரம் தொழுதோடு. இதை விட்டுட்டுல இதையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விக்கிர ஆராதனை உண்டு, பொருளாசையாகி விக்கிர ஆராதனை. இப்படி இன்னும் இச்சை, பலவிதமான பொருட்கள் மேலே அப்படியே ஆசை கொள்வது, இது ஒரு விக்கிர ஆராதனை. இப்படி ஆவிக்கிற விக்கிர ஆராதனை, மாம்சீகத்தினுடைய விக்கிர கிரிகள் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் வசனம் சொல்லுது உபச்சாரம். இது இருக்கவே கூடாது. எந்த காரணத்துக்கு கொண்டு தடுமாற்றக்கூடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வசனம் வாசிங்க, 6:18 வாசிங்க. பேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறமாக இருக்கும். தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அந்த சரீரமானது தேவன் தங்குற ஆலயம். இந்த ஆலயத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? நான் பாவம் செஞ்சிடவே கூடாது. 8:1 வாசிங்க. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரக காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் விக்கிரக ஆராதனை செஞ்சிடக்கூடாது. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்கள் புசிச்சிடக்கூடாது. ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்துட்டோம்னா விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிச்சால் ஒன்று புசிச்சிடலாம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீ புசி ஒன்றும் இல்லை, விக்கிரகத்துக்கு படைச்ச ஒன்றும் விக்கிரம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு படைச்ச புசி ஒன்றும் கிடையாது. ஆனால் உன் சகோதரன் நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீ புசிக்கிற பார்த்து அவன் இடறிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ நீ இடலுக்கு காரணமாக இருக்க, நீ ஒரு பாவியாக போயிடுற. அதனால நீ என்ன செய்யாத, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசியாத. சொல்கிறக்காக நல்லா விளங்கி கொள்ளுங்க. அதாவது ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறான்னு வச்சுக்கோ, கிறிஸ்தவன் ஒருத்தன் இந்த தேங்காய் விக்கிரத்தில் உடைச்சா விக்கிரமே ஒன்றும் கிடையாது அப்படி தேங்காய் எடுத்துட்டா அவனுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் இன்னொரு கிறிஸ்தவன், இவன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், இங்கே உடைச்ச தேங்காய் தூக்கி தின்றானே, அப்படி அவன் இடறிட்டானா செஞ்சவனும் பார்த்தவனும் 2 பேருமே பாவம். விளங்குதா? அல்லேலூயா. விற்கிற ஒரு பொருள் கிடையாது, அதுக்கு படைச்சப்பட்ட திங்கிற ஒரு பொண்ணு கிடையாது. ஆனால் ஒருத்தன் இடறிட்டானா நீ பாவியாக மாறுற. அவன் இடறதுக்கு நீ காரணமாக இருக்கனால நீ அந்த பாவம் செய்ய கூடாது. சீர் பொருந்தல். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கொரிந்தியில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் வாசித்துக்கிட்டே போகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தடுமாறி இந்த சபை பிறண்டு போய் கிடக்குது. இதை பவுல் ஜெபித்து அந்த சபை சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்கிறார், நீங்கள் நற்சீர் பொருந்துங்கள். அப்படி பொருந்தினா தான் கர்த்தர் உங்க கூட இருப்பார், இல்லாத பட்சத்துக்கு கூட இருக்க மாட்டார். நாம் தேவஜனம் நடத்தப்பட்டு கானான் சேர்க்கப்பட்டதற்கு மோசே ஒரு நற்சீர் பொருந்திருக்கு. அரியும்புத்தில் ஒரு மனுஷன் நற்சீர் பொருந்த பண்ணினார். யோசுவா தேசத்தை சுதந்திரித்து பகிர்ந்து கொடுக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், அவரும் ஜெபித்து ஆண்டு சமூகத்தில் இந்த ஜனங்களை நற்சீர் பொருந்த பண்ணினார். இந்த பவுல் சபையை நற்சீர் பொருந்த பண்ணினார். இன்னைக்கு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நற்சீர் பொருந்த அறிவும் புத்தியுள்ள மனுஷர்களாக காணப்படுவோம், ஜெபத்திலே காணப்படுவோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கண்களை பிடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. மைமீன் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் கத்தோலிக்க சபை கூடி வர கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை லக்கை அடையத்தக்கதாக சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நற்சீர் பொருந்த வேண்டும் என்று சொல்லி எங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசின வார்த்தையின்படி நாங்கள் அறிவும் புத்தியும் உடையவர்களாய் காணப்பட்டு செபத்தோடு காணப்பட, நாங்கள் நற்சீர் பொருந்தவர்களாய் காணப்பட, சபையானது சீர்கொட்டு போகாமல் எப்பொழுதும் நற்சீர் பொருந்திருக்க காணப்பட நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட நாங்கள் எப்பொழுதும் நற்சீர் பொருந்தினவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. அப்படியே வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம்.
கர்த்தர் நடத்துங்க. ஒருவேளை நாங்கள் சீர்கட்டு போனவர்களைப் போல காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களை சீர்படுத்துங்கப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. வசனத்தை கேட்ட வசனம் சொன்னேன். உங்கள் பிள்ளைகளையும் அடிமையும் எப்பொழுது சீராக நடக்க உதவி செய்யுங்க. சந்தோஷ சமானத்தை நிரப்பி அனுப்புங்க. கர்த்தர் கிரமங்கள் ஆளி செய்து கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.